பாட்டாளி மக்கள் கட்சியின் பாட்டாளி உறவுகளுக்கோர் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய பாட்டாளி உறவுகளே, நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்த 6 மாத காலமாக கட்சியில் நிலவி வந்த குழப்பமான குதர்க்கமான சூழலுக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்து இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். நீண்ட கால சிந்தனைக்கு பிறகு நம்முடைய மதிப்பிற்குரிய மருத்துவர் சின்னையா என்று சொல்லக்கூடிய அன்புமணி அவர்கள் முரண்பாடான செயல்பாடுகளில் கட்சி கட்டுப்பாட்டை மீறி கட்சி விரோத செயல் என்றே குற்றச்சாட்டு இருக்கிறது. என்றாலும் கூட ஒரு நீண்ட கால இடைவெளி, அதாவது அவகாசத்தை திரு அன்புமணி அவர்களுக்கு கொடுத்தும் ஒரு முறையான விடையை கட்சி இருக்கட்டும், கட்சியினுடைய தலைமை இருக்கட்டும், தன்னுடைய தந்தையாருக்கு அவர் தெரிவித்திருந்தால் இந்த சிக்கலே இல்லை. ஐயா அவர்கள் கருத்துப்படி ஐயா சொல்லுகிற பணிகளை நான் கட்சியில் செய்கிறேன், செயல் தலைவராக நான் பணியாற்றுகிறேன் என்று சொல்லியிருந்தால் சிக்கல்கள் என்றோ முடிந்திருக்கும். 1000 கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மறைந்த ஐயா கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் 96 வயது வரை சர்க்கர நாற்காலியில் இருந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை தன்னகத்தை வைத்துக் கொண்டார். அவர் மரணிக்கிற தருவாய் வரை இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் மிக மிக பொறுமையாக காத்திருந்து தன்னுடைய தந்தையார் மறைவுக்கு பிறகே அந்த பொறுப்பை தனதாக்கி கொண்டார் என்பதெல்லாம் மதிப்பிற்குரிய சின்னையா அன்புமணி அவர்களுக்கு தெரியாத செய்தி இல்லை. உள்ளுக்குள்ளே அவருக்கு வேறு வகையான சிந்தனைகள் அல்லது செயற்பாடுகள் இருந்தால் அதை பற்றி நமக்கு தெரியாது. என்றாலும் அண்மையிலே நடைபெற்ற மாநில நிர்வாகிகள் கூட்டத்திலே யாருமே இதை பற்றி பேசல. தலைமைச் செயற்குழு, அப்புறம் ஒழுங்கு நடவடிக்கை குழு, எல்லா குழு கூட்டத்தையும் தைலாபுரத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையகத்திலே தமிழின போராளி நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற போது எல்லோரும் சிந்தித்தார்கள். நான் ஒரு கருத்தை சொன்னேன். அதே போல இப்ப நிறைய பேர்களுக்கு அங்கிருந்து இப்ப கட்சியில் ஐயா பொறுப்புப்பட்டு தைலாபுரம் தோட்டத்தில் இருந்த பிறகு ஏராளமான தொலைபேசிகள் வருது. ஐயா ஏன் இன்னும் முடிவெடுக்கல, ஐயா ஏன் இன்னும் முடிவெடுக்கலன்னு கேட்குறாங்க. இது ஐயா கிட்ட தானே கேட்கணும், நான் எப்படி சொல்ல முடியும்னு சொல்லுவேன். இருந்தாலும் குழப்பமா இருக்கு. விரைந்த ஐயாவை ஒரு முடிவு எடுக்க சொல்லுங்க, நாங்க எல்லாரும் ஐயா பக்கம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில விரைந்த ஐயாவுக்கு முடிவெடுக்கணும். 2வது அருள்மொழி முடிவெடுப்பார். என்னுடைய கருத்தாக அல்லது தமிழ்நாடு முழுவதும் இருந்து நம்முடைய பாட்டாளி சொந்தங்கள் தொலைபேசியிலே என்னிடத்தில் விசாரித்த மாநில கொள்கை விளக்கணி தலைவர் பொறுப்பை எனக்கு அளித்து தைலாபுரம் தோட்டத்திலே ஐயா அவர்கள் என்னை அமர வைத்த சூழலிலே என்னிடத்திலே கேட்ட எல்லோருக்கும் நான் சொன்ன விடை விரைந்து ஐயா முடிவெடுப்பார்கள், நல்ல முடிவு எடுப்பார்கள் என்று சொன்னேன். அந்த மாநில நிர்வாகிகள் கூட்டத்திலையும் மக்களுடைய உணர்வுகளை ஐயா அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றேன். ஒரு 5-6 நாட்கள் தான் ஆகிறது. இன்றைக்கு தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறார்கள். பாட்டாளி உறவுகள், பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் தலைமை பொறுப்பிலிருந்து கிளை கட்சி வரை எவருக்கும் எந்த குழப்பமும் தேவையில்லை. எந்த குதர்க்கமான கருத்துகளையும் நாம் புறந்தள்ளி தேவையற்ற வகையிலே பேசுவதை கூடுமான வரை தவிர்த்து, ஏனென்று சொன்னால் இது தந்தை மகன் உறவு. நீண்ட காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியிலே நம்முடைய மதிப்பிற்குரிய அன்புமணி அவர்கள் பணியாற்றி ஒன்றிய அரசிலே 5 ஆண்டு காலம் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் என்று பணியாற்றி இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வகையிலே தந்தை அணிக்கும் மகன் அணிக்கும் எதிர்காலத்திலே நாளையோ நாளை மறுநாள் என்றோ ஒரு நாள் ஒற்றுமை வரக்கூடிய சூழல் இல்லாமல் இல்லை என்பதையெல்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்துள்ள முடிவை அனைவரும் வரவேற்று என்ன அறிவுரை நம்முடைய கட்சி தோழர்களுக்கு, தொண்டர்களுக்கு, பாட்டாளி சொந்தங்களுக்கு ஐயா அவர்கள் சொல்லி இருக்கிறார்களோ அந்த அறிவுரையை 100 விழுக்காடு எல்லோரும் ஏற்றுக்கொண்டு கடைபிடித்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் உரிமைகளுக்காக களமாடக்கூடிய கட்சியாக நாம் களமாடி வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர்கள் எடுக்கின்ற அந்த கூட்டணி முடிவுகளுக்கும் களத்திலே இறக்கி விடுகிற களப்போராளிகள், அதாவது சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களுக்கும் வெற்றி வாகை சூடக்கூடிய வகையிலே
அனைவரும் ஒன்றுபட்டு நின்று களமாடி வெற்றி பெற்று தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய திரு கைகளிலே அந்த வெற்றிக்கனியை வழங்க அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.